இன்று மே முதல் நாளை இன்றைக்கு தொழிலாளருக்குரிய அந்த மரியாதையை, மதிப்பை, அவருடைய உரிமையை இன்றைக்கு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே முதல் நாள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் விடுமுறையாக அதை அறிவித்து, அரசு விடுமுறையாக அதை அறிவித்து அதை கொண்டாட தொடங்கினார். ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக மட்டுமல்ல, அந்த விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தவர் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்தது, அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்தியா முழுமைக்கும் இந்த விடுமுறை நாளை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்து சொல்லி, நாடாளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்கள் எல்லாம் குரல் எடுத்து, பிரதமராக இருந்த VP சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அரசு விடுமுறையாக, ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவித்து அதுவும் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது.